Hi friends, welcome. In the video நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட் எக்ஸாம் நவம்பர் 2020 பேப்பர் 2 கம்ப்யூட்டர் சயின்ஸில் கேட்டிருக்க ஒரு 5 questions தான் இங்கே சால்வ் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி 4 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவெல்லாம் பார்க்காதவங்க அந்த வீடியோவையும் பார்த்துருங்க. வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். Consider the undirected graph below using Prim's algorithm to construct a minimum spanning tree starting with node A. Which one of the following sequences of edges represents a possible order in which the edges would be added to construct the minimum spanning tree? ஸோ இங்கே என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா Prim's algorithm யூஸ் பண்ணி மினிமம் காஸ்ட் கண்டுபிடிக்கணும். இந்த ட்ரீலேருந்து மினிமம் காஸ்ட் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு இங்கே ஆப்ஷன்ஸ் வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷனில் மினிமமாக வேல்யூ வருதுன்னு நம்ம செக் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஸோ அதை பார்ப்போம் எப்படி பண்ணுறதுன்ட்டு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏபி. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் ஏபி கொடுத்துருக்காங்க. ஏபி. ஸோ ஏபியோட டிஸ்டன்ஸ் என்ன இருக்குது 4, அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ஏஹெச். ஸோ இதையே நம்மளை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஷார்ட்டஸ்ட்டு பார்த்துனா நம்ம தான் இதை கண்டுபிடிக்கணும். பட் இப்போ வந்து உங்களுக்கு இந்த கொஷினில் ரொம்ப சிம்பிளாக போச்சு. ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாத்தை கொடுத்துட்டாங்க. எந்தெந்த பாத் வழியாக அந்த ரூட் வந்து விசிட் பண்ணுறோம் அப்படின்ற நோட்ஸ் விசிட் பண்ணுறோன்றது கொடுத்துட்டாங்க. நம்ம ஷார்ட்டஸ்ட்டு பார்த்து அவங்களே கொடுத்துட்டாங்க. நம்ம ஜஸ்ட் வேல்யூ மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணி எது மினிமம் காஸ்ட்டு எது கம்மியான அமௌண்ட் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அது மட்டும்தான் இங்கே. ஸோ ஏபிக்கு என்ன எட்ஜ் வேல்யூவோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க 4. அடுத்தது ஏஹெச்சுக்கு என்ன எட்ஜ் வேல்யூ இருக்குது 8. அடுத்தது ஜிஹெச்சுக்கு எட்ஜ் வேல்யூ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1. அடுத்தது எஃப்ஜியோட எட்ஜ் வேல்யூ 2. சிஎஃபோட எட்ஜ் வேல்யூ 4 ப்ளஸ் அடுத்தது சிஐயோட எட்ஜ் வேல்யூ 2. அடுத்தது சிடியோட எட்ஜ் வேல்யூ 7. டிஇயோட எட்ஜ் வேல்யூ 9. ஸோ இது வந்து ஒரு விசிட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறீங்க. 4, 8, 1, 2, 4, 2, 7, 9 ஆட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 37. ஸோ இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு ஆப்ஷன்லேயும் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். ஸோ இன்னொரு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா சி ஆப்ஷனில் ஏபி, பிசி, சிஐ, சிஎஃப், எஃப்ஜி, ஜிஹெச், சிடி, டிஇ கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி இதுலேயும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ இப்போ ஏபிக்கு 4, அடுத்தது பிசிக்கு 8, நெக்ஸ்ட்டு சிஐக்கு 2, சிஎஃப்க்கு 4, நெக்ஸ்ட் அடுத்தது எஃப்ஜிக்கு 2, ஜிஹெச்க்கு 1, சிடிக்கு 7, டிஇக்கு 9. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னாலும் நம்மளுக்கு என்ன தான் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 37 கிடைக்குது. ஸோ அடுத்தது மிச்சம் இருக்க 2 ஆப்ஷன்ஸ். ஸோ இதே மாதிரி இதுக்கும் போட்டு ஆட் பண்ணுறோம். ஸோ மிச்சம் 2 ஆப்ஷனில் என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 44, 40. ஸோ இப்போ 2 ஆப்ஷனில் ஒரே ஆன்சர் வருது. 37ன்றது 2 ஆப்ஷனில் ஒரே ஆன்சர் வருது. ஸோ அப்போ நம்மளுக்கு இங்கே கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏலையும் சிலையும் 37ன்றது கிடைக்குது. ஸோ அப்போ கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ, ஏ அண்ட் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். Next, consider a disk system having 60 cylinders. Disk request or received by a disk drive for cylinders 10, 22, 22, 4, 40, 6 and 38 in that order. Assume the disk head is currently at cylinder 20. What is the time taken to satisfy all the requests? If it takes 2 milliseconds to move from one cylinder to adjacent one, and shortest seek time first algorithm is used. ஸோ என்ன அல்காரிதம் இங்கே யூஸ் பண்ணுறாங்க டிஸ்க் ஷெடியூலிங்லேருந்து கேட்டிருக்காங்க. என்ன அல்காரிதம் இங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்டிஎஃப் யூஸ் பண்ணுறாங்க. ஷார்ட்டஸ்ட் சீக் டைம் ஃபர்ஸ்ட் அல்காரிதம். டிஸ்கோட 60 சிலிண்டர்ஸ் டோட்டலாக இருக்குது. ஸ்டார்டிங் வந்து 20ல் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 240 மில்லி செகண்ட்ஸ், ஆப்ஷன் பி 96 மில்லி செகண்ட்ஸ், ஆப்ஷன் சி 120 மில்லி செகண்ட்ஸ், ஆப்ஷன் டி 112 மில்லி செகண்ட்ஸ். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ டிஸ்க்கு ஹெட்டோட ஸ்டார்டிங் பொசிஷன் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க 20. ஸோ அப்போ 20ல் ஒரு டாட் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நியரஸ்ட் எதுன்னு கண்டுபிடிக்கணும். ஷார்ட்டஸ்ட் சீக் டைம் ஃபஸ்ட்டுனா 2 பக்கமும் செக் பண்ணணும். எது நியரஸ்ட் வேல்யூவோ அதுக்கு வந்து நம்ம மூவ் பண்ணுறோம் சிலிண்டரை. ஸோ அப்போ நியரஸ்ட் அடுத்த வேல்யூ நம்மளுக்கு 22 தான். ஸோ அப்போ
ரெண்டு வேல்யூ தான் டிஃப்ரென்ஸ். 22 மைனஸ் 20 ரெண்டு தான் டிஃப்ரென்ஸ். அதே இந்த சைட் பார்த்திங்கன்னா 20 மைனஸ் 10 10 டிஃப்ரென்ஸ் ஆகுது. ஸோ அப்போ 22 ஃபஸ்ட்டு விசிட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 38 தான் இருக்குது. 38 மைனஸ் 22 பண்ணிங்கன்னா 16 கிடைக்கும். அதே 22 மைனஸ் 10 பண்ணிங்கன்னா 12 கிடைக்கும். ஸோ அப்போ நம்ம இந்த சைட் பேக்வேர்டில் வரும் 10. ஸோ அடுத்தது மிச்சம் எல்லாம் இந்த பக்கம் தான் உங்களுக்கு கம்மியாக இருக்கும். 10லேருந்து 6, ஸோ இப்போ 4 தான் டிஃப்ரென்ஸு. ஸோ இங்கே வரும். அடுத்தது அதேமாதிரி 6லேருந்து 2 விசிட் பண்ணுறோம். தென் நெக்ஸ்ட்டு அடுத்தது எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 38, 38லேருந்து 40 ரிவர்ஸில் வந்து 38, 40 பார்க்குறோம். ஸோ இப்போ இதை எல்லாத்தையும் கிடைச்ச வேல்யூவை சப்ட்ராக்ட் பண்ணுவோம். 22 மைனஸ் 20 என்ன கிடைக்கிது? 2. அடுத்தது 22 மைனஸ் 2, 22 மைனஸ் எல்லாத்தையும் சேர்த்து நான் போட்டுட்டேன். 6, 10 எல்லாத்தையும் சேர்த்து இங்கே போட்டாச்சு. 22 மைனஸ் 2 பண்ணிங்கன்னா 20 கிடைக்குது. அடுத்த மைனஸ் என்ன பண்ணுறோம்? 38 மைனஸ் 2 பண்ணிங்கன்னா 36 கிடைக்குது. அடுத்தது 40 மைனஸ் 38 பண்ணுறோம். ஸோ 2 கிடைக்குது. ஓவராலாக இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் 60 கிடைக்குது. 20, 36, 56, 56 ஒரு 2, 58, 58 ஒரு 2, 60. ஸோ நம்மளுக்கு கொஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அட்ஜசன்ட் சிலிண்டர் மூவ் பண்ணுறதுக்கு 2 மில்லி செகண்ட்ஸ் எடுத்துக்குதுன்னு சொல்லி கொஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த 60 × 2 பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 120 மில்லி செகண்ட்ஸ். ஸோ 120 மில்லி செகண்ட்ஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி 120 மில்லி செகண்ட்ஸ் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின். Which of the following is not true in problem solving in artificial intelligence? ஏஐயில் எது வந்து ட்ரூ இல்லைன்னு கேட்குறாங்க. ஸோ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இம்ப்ளிமெண்ட்ஸ் ஹியூரிஸ்டிக் சர்ச் டெக்னிக்ஸ். ஸோ ஹியூரிஸ்டிக் சர்ச் டெக்னிக்ஸ் தான் அது யூஸ் பண்ணுது. ஸோ ட்ரூ. சொல்யூஷன் ஸ்டெப்ஸ் வந்து எக்ஸ்பிளிசிட்டாக சொல்ல மாட்டாங்க. ஸோ ட்ரூ. அடுத்தது நாலேஜ் இஸ் இம்ப்ரிசைஸ். நாலேஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுவும் ட்ரூ. இட் ஒர்க்ஸ் ஆன் ஆர் இம்ப்ளிமெண்ட்ஸ் ரெப்படிஷன் மெக்கானிசம் சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து ஃபால்ஸுங்க. ஸோ இது வந்து மிச்சம் 3 வந்து ட்ரூங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. இட் ஒர்க்ஸ் ஆன் ஆர் இம்ப்ளிமெண்ட்ஸ் ரெப்படிஷன் மெக்கானிசம். ஏன்னா எது நாட் ட்ரூன்னு தான் கேட்டிருக்காங்க, ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ என்ன சொல்கிறோம்? இட் ஒர்க்ஸ் ஆன் ஆர் இம்ப்ளிமெண்ட்ஸ் ரெப்படிஷன் மெக்கானிசம்ஸ் கிடையாது. ஹியூரிஸ்டிக் சர்ச்ன்றது இட் இஸ் எ சர்ச் டெக்னிக். நம்ம ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணுறோம். ஹியூரிஸ்டிக் ஃபங்க்ஷனோ இல்லை காஸ்ட் அனாலிசிஸோ கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இதில் 2 டைப் இருக்குது. டைரக்ட் ஹியூரிஸ்டிக் ரிசர்ச் டெக்னிக், டெப்த் ஃபஸ்ட்டு சர்ச்சுன்னு சொல்லுவோம். வீக் ஹியூரிஸ்டிக் சர்ச் டெக்னிக்னு இருக்குது, அது பிரெத் ஃபஸ்ட்டு சர்ச்சுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒவ்வொரு ஏஐ ப்ரோக்ராம்லேயும் நம்மளுக்கு என்ன இருக்கும்னு பார்த்திங்கன்னா சொல்யூஷன் ஸ்டெப்ஸ் வந்து ஆர் நாட் எக்ஸ்பிளிசிட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. சொல்யூஷன் ஸ்டெப்ஸ் ஆர் நாட் எக்ஸ்பிளிசிட். அதேமாதிரி நாலேஜ் பிளேஸ் ஏ வைட்டல் ரோல், இம்பார்ட்டண்ட் ரோல் வந்து நாலேஜ் வந்து ப்ளே பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து எது ராங்குன்னு பார்த்தீங்கன்னா இட் ஒர்க்ஸ் ஆன் ஆர் இம்ப்ளிமெண்ட்ஸ் ரெப்படிஷன் மெக்கானிசம். நெக்ஸ்ட் கொஸ்டின். If algorithm A and another algorithm B take log base to n and root n microsecond respectively to solve a problem, then the largest size of n of a problem these algorithm can solve respectively in 1 second or dash and dash. So log n base to ஒன்று கொடுத்துட்டாங்க, root n ஒன்று கொடுத்துட்டாங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 to the power 10 to the power 6 and 10 to the power 6, 2 to the power 10 to the power 6 and 6 into 10 to the power 6, 2 to the power 10 to the power 6 and 10 to the power 12, 2 to the power 10 to the power 4 and 6 into 10 to the power 12. ஸோ நம்ம இதை சால்வ் பண்ணுவோம். 1 செகண்ட்க்கு எவ்வளோ மைக்ரோ செகண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 பவர் 6 மைக்ரோ செகண்ட். ஒரு செகண்ட்க்கு 10 பவர் 6 மைக்ரோ செகண்ட். ஃபஸ்ட்டு நம்ம எதை எடுத்துக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா லாக் பேஸ் டு என்னன்றதை எடுத்துகிட்டு சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ லாக் பேஸ் டு n ஈக்குவல் டு 10 to the power 6 மைக்ரோ செகண்ட்ஸை எடுத்தாச்சு. இப்போ n லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இந்த 2 இருக்குல்லையே, அந்த 2 10 to the power 6ன்னு எழுதுகிறோம். ஸோ அடுத்தது பாருங்கள் ஸ்கொயர் ரூட். நெக்ஸ்ட் இது வந்து இதோட முடிஞ்சிருச்சு. இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் n கேட்டிருக்காங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் n லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 to the power 6ன்னு எழுதிக்கிறோம். n லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இந்த ஸ்கொயர் ரூட்டை எடுத்தோம்னா 10 to the power 6 to the power 2ன்னு எழுதுகிறோம். அதை டு த பவர் 10 to the power 6, 6 to the power 2. ஸோ இப்போ அடுத்தது என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2வை மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ இந்த 2வை 6ஓட மல்டிப்ளை பண்ண போகிறோம். n லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 to the power 12ன்னு எழுதிக்கிறோம். ஸோ அப்போ என்ன கிடச்சிருக்கு? 10 to the power 6 ஒன்று, 10 to the power
2 to the power 10 to the power 6 ஒன்று, இன்னொன்று 10 to the power 12. So correct answer is option C, 2 to the power 10 to the power 6 and 10 to the power 12 is the correct answer for this question. Next, match list 1 with list 2 with reference to CMM developed by Software Engineering Institute. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின். இந்த கொஷினை அடிக்கடி ரிப்பீட் பண்ணுவாங்க. இனிஷியல் அடாக் இனிஷியல் லெவலில் வந்து சரியான பிளான் இருக்காது, அதுதான் வந்து அடாக்னு சொல்கிறோம். ரிப்பீட்டபிள் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட். ரிப்பீட்டபிள்னா ஏற்கனவே ஒரு ப்ராசஸ் வந்து இதே மாதிரி பண்ணியிருக்காங்க, ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா அதோட சக்ஸஸை எடுத்துக்கிட்டு இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, ரிப்பீட் பண்ணுறது. டிஃபைன்ட், ஸோ ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக டிஃபைன் பண்ணியிருக்குது. ப்ராசஸ் டெஃபினிஷன் அதோட ஆன்சர். மேனேஜ்ட், ப்ராசஸ் மெஷர்மெண்ட். ஸோ ப்ராசஸ் கரெக்டாக வந்திருக்கான்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணுறது தான் வந்து மேனேஜ் லெவல். அது கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணுறது. ஸோ இப்போ இனிஷியல்னால் பிளான் எதுவும் இருக்காது, அதை வந்து அடாக் சொல்கிறோம். ரிப்பீட்டபிள்னால் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், ஏற்கனவே ப்ரீவியஸாக இதே மாதிரி ஒன்று சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ப்ராஜெக்ட் போயிருந்துச்சுன்னா அதோட ஸ்டெப்ஸை இங்கே ரிப்பீட் பண்ணிக்கிறது. டிஃபைன்டு, ப்ராசஸ் டெஃபினிஷன். டிஃபைன்னா என்னென்னு பார்த்திங்கன்னா ப்ராசஸ் டெஃபினிஷன், அதாவது வந்து நம்ம ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் இங்கே டிஃபைன் பண்ணுறது. மேனேஜ், ப்ராசஸ் மெஷர்மெண்ட், ப்ராசஸை மெஷர் பண்ணுறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே உள்ள பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் காட்டும். தேங்க்யூ.